ஆண்டவருடைய அன்பு, அந்த நேசம். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல நம்முடைய பாதைகள் எல்லாம் அடைக்கிறார் அப்படின்றது இதெல்லாம் அன்பு நிமித்தம். அடுத்து நமக்கு கொடுத்ததெல்லாம் பறிக்கிறார் இருக்கும், அன்பு நிமித்தம். அடுத்து நிறைய கான்ட்ராக்ட் அவர் கட் பண்றாருன்னு இருக்கும். நாம் இதெல்லாம் என்ன நிமித்தம் செய்யறாரு? அன்பு நிமித்தம். அதாவது எந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தணும்னு விரும்புறாரு தெரியுமா? நித்திய விவாகத்துக்கண்டு உன்னை எனக்கு. யாருக்கு மட்டும் இப்படி செய்வார் தெரியுமா? நித்திய விவாகத்துக்கண்டு, அதாவது அவருடைய மனவாட்டியாய் அவரோடு கூட இருக்கும்படி நியமிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும். நியமிக்கப்பட்டவர்களுக்கு. உங்களுடைய அன்பு நிமித்தம் நீர் எனக்கு இதை செய்வீராக அப்படின்னு எத்தனை பேர் இந்த கால வேளையில கேட்கறீங்க? வேண்டாம், கஷ்ட தர்ம சங்கடத்துக்குள்ள ஆயிட்டீங்க, வேண்டாம். ஆனா கர்த்தர் இப்படி செய்யறாருன்னா ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், நான் மற்றவங்க கிடையாது. நான் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு போக வந்த ஆள் கிடையாது. நான் தான் கல்யாண வீட்டுல மெயின் ஆள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்கேயாவது கல்யாண வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு முதல் பந்திக்கு முந்தி அடிக்கிறதுல மணமகன் கோட்டெல்லாம் கலத்தி போட்டு ஓடி போயிருக்க பார்த்து இல்ல இல்ல. நம்ம வந்து விருந்து கலைக்கப்பட்டவங்க கிடையாது. நம்மளை வச்சுதான் விருந்தே இருக்கு. நாம் நியமிக்கப்பட்டவர்கள். நியமிக்கப்பட்டவர்களுக்கு தான் நியமமே இருக்கிறது. ஆமே. கல்யாண வீட்டில் சாப்பிட வரவங்களை எழுப்பி விட்டு உறுதிமொழி எடுப்பாங்களா? இல்ல. ஆனா கல்யாணம் பண்ண வரவங்களை எழுப்பி விட்டு சொல்லு வாழ்விலும் தாழ்விலும் வேற வழியில் சொல்லிதான் ஆகணும். ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதான் நியமிக்கப்பட்டவர்களுக்கு தான் நியமம் உண்டு. இதெல்லாம் கடினமான உபதேசம். இதெல்லாம் யார் கேட்பான்னு கேட்கறவங்களுக்கு போய் அப்பம் சாப்பிட வந்தாங்க பாருங்க, அற்புதத்துக்கு வந்தாங்க பாருங்க, அவங்களெல்லாம் வந்தாங்க, கொடுத்தாங்க, போயிட்டாங்க. 5000 புருஷர்கள் இருக்காங்க. 5000 புருஷர்கள் ஒரு பெயர் கூட கிடையாது. ஆனா நியமிக்கப்பட்ட சீஷர்களுடைய பெயர் வரிசை எழுதுறார். நியமிக்கப்பட்டவர்களுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் இருக்கிறது. நியமிக்கப்பட்டவருடைய பெயர் அவருடைய உதடில் இருக்கிறது. நியமிக்கப்பட்டவருடைய பெயர் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே அவர் செய்கிறார். இதெல்லாம் செஞ்சு நம்மள ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டு, ஆகோரின் பள்ளத்தாக்குனாலே ஒருவனுடைய எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற இடம். ஆனா கர்த்தரோடு தொடர்பில் இருக்கிறவனுக்கு அங்க ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆமே. இந்த பாதையில தான் ஆண்டவர் நடத்துறாருன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. நான் நியமிக்கப்பட்டவர், நான் நியமிக்கப்பட்டவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.